வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ransomwareனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க, அதிலிருந்து எப்படி நாங்கள் தப்பிக்கிறது, அதே மாதிரி ransomware வந்துட்டா அதுக்கு பிறகு என்ன செய்யறது, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ransomwareன்றது ஒரு வகையான malware, அதாவது கம்ப்யூட்டர் வைரஸ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்ததோ அந்த கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஃபைல்ஸோ இல்லாட்டி அவ்வளோ ஃபைல்ஸுமே வந்து லாக் ஆகிரும், அதாவது என்கிரிப்ட் ஆகிரும். உங்களால் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண முடியும், பட் அதில் உள்ள எந்த ஒரு ஃபைல்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த என்கிரிப்ட் ஆன ஃபைல்ஸை டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிக்ரிப்ஷன் கீ ஒன்று தேவை. அந்த கீ வந்து யார் அந்த ransomware உருவாக்கி உங்களை அட்டாக் பண்ணாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து பே பண்ணணும். பொதுவாக நீங்க கட்ட போற அந்த ransom, அதாவது கப்பம் வந்து $700 to $1300 இருக்கும். அதையும் வந்து பிட்காயின் மூலமா தான் அவங்களுக்கு பே பண்ணணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து அவங்க ஒரு தனியான ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லையோ இல்லாட்டி ஒரு ப்ராம்ப்ட் விண்டோலையோ அவங்க போட்டிருப்பாங்க. அடுத்த விஷயம் தான் எப்படி இந்த ransomware ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி உங்களோட கம்ப்யூட்டர்களுக்கு அந்த malware அனுப்புறாங்கன்னா அநேகமாகவே வந்து ஃபிஷிங் அட்டாக்ஸ், அதாவது ஒரு கம்பெனில இருந்து வர மாதிரி ஃபேக்கான இமெயில்ஸ் அனுப்பி அதில் ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணி வைக்கிறது. நாங்க தெரியாம அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை ஓபன் பண்ணதுமே வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். உங்களோட கம்ப்யூட்டர்ல உள்ள அவ்வளவு ஃபைல்ஸுமே வந்து என்கிரிப்ட் ஆயிரும். மொபைல் போன்ஸ்ல எல்லாம் செக்யூரிட்டி லெவல் ரொம்ப குறைவா இருக்கனால இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து பொதுவாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன் ஒரு விஷயம் இருக்கு. உங்களை வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷனை கொடுக்க வைக்கிறதுக்காக அதுல நிறைய ஃபேக் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நாங்க அதை ஒழுங்கா வாசிச்சு பார்க்காம அதுக்கு எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்துட்டு போனோம்னா அந்த ransomwareக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன் கிடைச்சிட்டு நீங்க வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸோ இல்லாட்டி உங்களோட மெயின் டிஸ்க்ஸ்ல உள்ள அவ்வளவு ஃபைல்ஸுக்குமே வந்து அந்த ransomwareக்கு அக்சஸ் கிடைச்சிரும். இதை தவிர சில அட்வான்ஸ்டான ransomwares வந்து விண்டோஸ்ல உள்ள லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சு அது மூலமா உள்ள போயிட்டு உங்களோட பெர்மிஷன் இல்லாம உங்களோட எல்லா ஃபைல்ஸுமே வந்து அக்சஸ் பண்ணும். இப்படி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளேயோ இல்லாட்டி ஃபோனுக்குள்ளேயோ இந்த ransomware போன பிறகு அநேகமாவே அது செய்யற வேலை வந்து அந்த ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்றது தான். ஆரம்ப காலத்துல வந்து வித்தியாசமான முறைகள், அதாவது ஃபைல்ஸை வந்து எடுத்து அதை வந்து இன்னொரு சர்வருக்கு அனுப்புறது இல்லாட்டி அந்த ஹேக்கரோட கம்ப்யூட்டருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சு. பட் அது வந்து கஷ்டம். ரொம்பவே ஈஸியான வழி தான் உள்ள அவ்வளோ ஃபைல்ஸையுமே வந்து என்கிரிப்ட் பண்றது. ஒவ்வொரு ransomware டெவலப்பர்ஸும் அவங்களுக்கே தனித்துவமான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க என்கிரிப்ட் பண்றதுக்கு. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த என்கிரிப்ட் பண்ண ஃபைல்ஸை டிக்ரிப்ட் பண்றதும் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு இந்த என்கிரிப்ஷனை பத்தி மேலதிகமான தகவல்கள் ஏதாச்சும் தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதுவரைக்கும் அந்த ransomwares அது வந்து எப்படி இந்த ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணிச்சு, எப்படி அதை டிக்ரிப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் ரிசோர்ஸ் உள்ள வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. எப்படியோ உங்களோட கம்ப்யூட்டர்ல உள்ள அவ்வளவு ஃபைல்ஸுமே என்கிரிப்ட் ஆகின பிறகு அந்த மேத்தமெட்டிக்கல் கீ இல்லாம அந்த ஃபைல்ஸை வந்து டிக்ரிப்ட் பண்ணவே முடியாது. அந்த கீ வந்து உங்களை யார் அட்டாக் பண்ணாவோ அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த கீயை நீங்க எடுக்கணும்னா அந்த அட்டாக்கருக்கு நீங்க ஒரு பிட்காயின் பேமெண்ட் பண்ணி ஆகணும். இதுலயும் சில அட்டாக்கர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணுவாங்க. உங்களோட எல்லா ஃபைல்ஸும் என்கிரிப்ட் ஆன பிறகு அவங்கள வந்து ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, உதாரணத்துக்கு சொல்லுமே FBI மாதிரி அவங்கள காட்டிக்கிட்டு நீங்க வந்து இல்லீகல் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லாட்டி பைரேட்டட் கண்டென்ட் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்துச்சு, இதனால தான் நாங்க வந்து உங்களோட பிசியில் உள்ள எல்லாத்தையுமே வந்து என்கிரிப்ட் பண்ணோம், அது வந்து டிக்ரிப்ட் பண்ணணும்னா நீங்க வந்து எங்களுக்கு ஒரு ஃபைன் ஒன்று கட்டணும், இது வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்றீங்க, இந்த ஃபைனை கட்டிட்டா நாங்க வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல உள்ள எல்லா ஃபைல்ஸையும் வந்து டிக்ரிப்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால இந்த விக்டிம்ஸ் வந்து இதுக்கு பிறகு போலீஸ்க்கு போறதோ இல்லாட்டி சைபர் கிரைம்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணையோ போக மாட்டாங்க. இதுல இன்னொரு வகை இருக்கு, அதுதான் லீக்வேர் அப்படி இல்லாட்டி டாக்ஸ்வேர்னு சொல்லுவாங்க. உங்களோட கம்ப்யூட்டருக்கு அக்சஸ் கிடைச்ச பிறகு உங்களோட கம்ப்யூட்டர்ல உள்ள சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், இமேஜஸ், வீடியோஸ் இல்லாட்டி உங்களோட தொழில் சார் ஏதாச்சும் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அதை வந்து நாங்க பப்ளிக் ரிலீஸ் பண்ணிடுவோம், இன்டர்நெட்ல போட்டுரும் அப்படின்னு உங்களை பிளாக்மெயில் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கப்பம் கேட்கறது, ரன்சம் ஒன்று வாங்குறது. பட் எல்லாரோட பிசிலையும் இந்த மாதிரி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதே மாதிரி தான் அதை தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ஹேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய வேலை. இதனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முறைகள்லாம் யூஸ் பண்ணாம டைரக்டா எல்லா ஃபைல்ஸையும் என்கிரிப்ட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த செக்மெண்ட் தான் இந்த ransomware அட்டாக்கர்ஸ் வந்து யாரை டார்கெட் பண்றாங்க. பொதுவாகவே வந்து இவங்க தனிநபர்களை டார்கெட் பண்ணி இந்த ransomware அட்டாக்ஸை யூஸ் பண்றது இல்ல. அநேகமாவே ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள், ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாட்டி பெரிய சர்வர்ஸ், இதை தான் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. அது காரணம் என்னன்னா அங்கதான் வந்து நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இருக்கும், நிறைய பீசஸ் வந்து ஒன்னோட கனெக்ட் ஆகியிருக்கும். இதனால ஈஸியா நிறைய பீசஸை வந்து டார்கெட் பண்ணலாம். அநேகமாவே வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸை டார்கெட் பண்ணுவாங்க, ஏன்னா அங்க வந்து நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ransom வந்து அவங்க தனியா அவங்க சொந்த காசு போட்டு பே பண்றது இல்ல, கவர்மெண்டாலே மோஸ்ட்லி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதனால அவங்கள்ட்ட வந்து ஈஸியாவே வந்து அந்த ransom வாங்கக்கூடியதா இருக்கும். அடுத்து தான் வந்து இந்த மெடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், ரிசர்ச் சென்டர்ஸ், இங்கேயும் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை தவிர லா, கிரைம் டிவிஷன்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் இங்க வந்து ரொம்பவே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கனால அவங்க வந்து கேட்டதுமே அநேகமாகவே வந்து ransom பே பண்ணிடுவாங்க, ஏன்னா அது வந்து டிக்ரிப்ட் பண்ண முடியாது. பட் இதை தவிர நிறைய ransomwares சும்மாவே இன்டர்நெட்ல பரவிக்கிட்டு தான் இருக்கு. அதாவது நாங்க ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ற நேரம் அதுக்குள்ள நம்மளுக்கே தெரியாம நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள வந்துரும், நாங்க எப்பயாச்சும் ஓபன் பண்ற நேரம் அது வந்து ஆக்டிவேட் ஆகிரும். சோ குறிப்பிட்டு இவங்க மட்டும் தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு இல்ல, நாளைக்கே உங்களோட கம்ப்யூட்டருக்கு
கம்ப்யூட்டருக்கும் அந்த அட்டாக் வரலாம், என்ன கம்ப்யூட்டருக்கும் வரலாம். ஸோ எல்லாருமே வந்து முன்கூட்டியே அதுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம், எப்படி இந்த ரன்சம்வேர் நம்மளோட கம்ப்யூட்டருக்கோ ஃபோனுக்கோ வராமல் ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தா, முதலாவது தான் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்பயுமே அப் டு டேட்டாக வச்சிருக்கணும். ஏன்னா நிறைய அதில் செக்யூரிட்டி பேச்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இருந்தால் வந்து பழைய ரன்சம்வேர்ஸ் நிறையவே வந்து ஒர்க் பண்ணாது. அடுத்தது தான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒழுங்காக செக் பண்ணி பார்க்காம இன்ஸ்டால் பண்ணுறது. இன்ஸ்டால் பண்ணுற நேரம் அதில் வர்ற அந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்தையும் வாசித்து பார்க்காம ஓகே கொடுக்குறது. இதனால நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த ரன்சம்வேரும் வரலாம். இதோட நிறைய வைரஸஸ் இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டர் ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸும் உங்களோட கம்ப்யூட்டர் ஃபோனுக்குள்ள வரலாம். அதனால அந்த மாதிரி 100% ஷுவர் இல்லாத தேர்ட் பார்ட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்குது நல்லா. அடுத்து தான் நல்ல ப்ரொஃபஷனல் லெவல் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறது. அதை தவிர ஒயிட் லிஸ்டிங் சாஃப்ட்வேர், அதாவது நீங்கள் பெர்மிஷன் கொடுக்காம உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து வேற எந்த ஒரு ஆப்போ இல்லாட்டி சாஃப்ட்வேரோ ரன் ஆக விடாமல் தடுக்கிற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ஒயிட் லிஸ்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை எப்பயுமே வச்சிருக்கணும். ஸோ சப்போஸ் அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிடும். அந்த ஆப்பையும் வந்து அந்த சாஃப்ட்வேரையும் பிளாக் பண்ணிடும். அடுத்து தான் உங்களோட ஃபைல்ஸில் வந்து பேக்கப் பண்ணி வச்சிருக்கிறது. அது வந்து ஒரு தனியான ஒரு ஹார்ட் டிரைவ்ல இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கிளவுட்ல இருக்கலாம். இப்படி பேக்கப் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ரன்சம்வேர் அட்டாக் வந்தால் கூட அது எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து திரும்ப உங்களோட ஃபைல்ஸை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, எப்படியோ நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ள வந்து இந்த ரன்சம்வேர் வந்துருச்சு, எல்லா ஃபைல்ஸுமே வந்து என்கிரிப்ட் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு செய்யறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அதாவது சேஃப் மோட்ல, பொதுவாக விண்டோஸ் 10ல வந்து சேஃப் மோட் மூலமா கம்ப்யூட்டருக்கு போயிட்டு ஒரு ஆன்டிமால்வேர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி எது வந்து இந்த ரன்சம்வேர், அதாவது ரன்சம்வேர் எங்க இருக்கு, இந்த பேஸ் ஃபைல், அதாவது இந்த வைரஸ் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ண பிறகு இதுக்கு பிறகு நீங்க போடுற எந்த ஒரு ஃபைல்ஸுமே வந்து என்கிரிப்ட் ஆகாது. பட் ஏற்கனவே என்கிரிப்ட் ஆன ஃபைல்ஸை வந்து உங்களால் டிகிரிப்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க அந்த கீயை வாங்கி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு அப்படி பே பண்ண முடியும்னா நீங்க வந்து பிட்காயின் மூலமா பே பண்ணி அந்த கீயை வாங்கி அதை வந்து டிகிரிப்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த என்கிரிப்ட் ஆன ஃபைல்ஸ் அவ்வளோத்தையுமே டிலீட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல் ஹார்ட் டிஸ்கையுமே வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு நீங்க வந்து திரும்ப புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ல தான் யூஸ் பண்ண வரும். ஸோ இதுல இருந்து விளங்குது ரன்சம்வேர்ன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் ஃபைனான்ஷியல் வைஸும் வந்து இது ஒரு பெரிய பிஸ்னஸ். பில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்து இந்த ரன்சம்வேர்னால நிறைய கம்பெனிஸ் இழக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அட்டாக்கர்ஸ் வந்து கெயின் பண்றாங்க. அதுலயும் வந்து பொதுவாக அந்த ரன்சம்வேர் உருவாக்குறவங்க வந்து இந்த அட்டாக் பண்றது இல்லை. அவங்க வந்து அதை உருவாக்கி இந்த கிரிமினல்ஸ், அதாவது இந்த ஹேக் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து அதை வித்துருவாங்க. அவங்களுக்கு தான் இந்த எல்லா பேமெண்ட்டுமே போகும். இதனால அந்த ரன்சம்வேர் டெவலப்பர்ஸ்க்கு வந்து தேவையான அளவு நேரம் கிடைக்குது இந்த ரன்சம்வேர்ஸ் வந்து மாடிஃபை பண்ண. ஸோ ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை வந்து இப்படி இவங்க அட்டாக் பண்ண பிறகு அந்த ரன்சம்வேரை வந்து அதே மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க, அதை மாடிஃபை பண்ணுவாங்க. இதனால தான் நிறைய ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸால வந்து இந்த ரன்சம்வேர் அட்டாக்ஸை வந்து தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரன்சம்வேர் அட்டாக்கால பாதிக்கப்பட்ட கம்பெனிஸ்ல 75% கம்பெனிஸ் வந்து ப்ராப்பரான அப் டு டேட் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருந்தவங்க தான். பட் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முதல்ல வந்து இந்த ரன்சம்வேர் மூலமா தான் ஹேக்கர்ஸ் வந்து ரொம்பவே காசு சம்பாதிச்சாங்க. பட் இருந்தாலும் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல 2017-18 வந்து இந்த ரன்சம்வேர்ஸோட அளவு வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் தான் கிரிப்டோமைனிங் வேர். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ரன்சம் பே பண்ண வைக்கிறன்றது வந்து ஒரு ஈஸியான காரியம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிட்காயின், அது எப்படி பிட்காயின் வாங்குறது, எப்படி பே பண்றது, இந்த விஷயம்லாம் தெரியாது. ஸோ அவங்கள அப்படி பே பண்ண கன்வின்ஸ் பண்றது வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ். அதுக்கு வந்து அட்டாக்கர்ஸ்க்கு நிறைய டைமும் செலவாகும். பட் அதை விட ஒரு ஈஸியான வழி தான் இந்த கிரிப்டோமைனிங் வேரை பயன்படுத்தி அவங்களோட கம்ப்யூட்டரை வந்து அவங்களுக்கே தெரியாம கிரிப்டோ கரன்சி மைன் பண்ண, பிட்காயினா இருக்கலாம் இல்லாட்டி அந்த மாதிரி வேற ஒரு கரன்சி மைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ 2017-2018 வந்து பிட்காயினோட பெருமதி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தை வந்து இந்த அட்டாக்கர்ஸ் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலமா வந்து கிரிப்டோ கரன்சி மைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சப்போஸ் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து நீங்க ஒரு ஹெவியான வேலை செய்யாத நேரமும் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா டக்குன்னு வந்து டாஸ்க் மேனேஜர்ல பாருங்க உங்களோட CPU GPU எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு. அது வந்து எந்த ஒரு காரணமே இல்லாமல் அதிகமாக யூஸ் பண்ணப்படுதுன்னா வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு தெரியாமல் யாரோ இந்த மாதிரி ஒரு மைனிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். பொதுவாக இந்த ஃபோனில் வர நிறைய மைனிங் ஆப்ஸும் வந்து இதே தான் செய்யும். ஃபோனில் உள்ள அந்த பவரை வந்து யூஸ் பண்ணிட்டு அதில் கடைசியாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்னுமே கிடைக்காது. அவங்களே வந்து அதில் மைன் பண்ணுறதை எடுத்துக்கிடுவாங்க. எப்படியோ 2018 பிறகு இந்த பிட்காயினோட பெருமதி திரும்பியும் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஸோ அதனால திரும்பவும் நிறைய பேர் ரன்சம்வேர் அட்டாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நாங்கள் திரும்ப சொன்ன அந்த சிச்சுவேஷனுக்கு போகலாம். அதுதான் உங்களோட பேசியில் உள்ள எல்லா ஃபைல்ஸுமே ரன்சம்வேர்னால என்கிரிப்ட் ஆயிடுச்சு. அதுலயும் வந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான ஃபைல்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, பே பண்ணாம உங்களால வந்து டிகிரிப்ஷன் கீ எடுக்க முடியாது. பட் அதை பே பண்றதுக்கு முதல்ல நீங்க வந்து உண்மையிலேயே ரன்சம்வேர்னால தான் இந்த அட்டாக் நடந்திருக்கா இல்லாட்டி அது ஒரு ஸ்கேவேரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸ்கேவேர்னா என்னன்னா, ரன்சம்வேர் மாதிரியே உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்கிரிப்ட் ஆகுனதா காட்டி உங்களை வந்து பயமுறுத்தி அது மூலமா வந்து ஒரு ரன்சம் வாங்குறது. ஸோ இதுல வந்து உண்மையிலேயே உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகியிருக்காது. இதை கண்டுபிடிக்கிறது வந்து பொதுவாக என்கிரிப்ட் ஆகுனதும் உங்களோட ஃபைலோட
எக்ஸ்டென்ஷன் வந்து மாறி இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு MP4 ஃபைலில் வந்து .mp4 இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் திரும்ப MP4க்கு மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது அந்த டைம் ஒர்க் பண்ணுதானே. அப்படி ஒர்க் பண்ணுச்சுன்னா அது வந்து உண்மையிலே என்கிரிப்ட் ஆகி இல்லை. என்கிரிப்ட் ஆகிருந்தால் அப்படி உங்களால் மாற்றி அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை ரன் பண்ணி அதில் வந்து என்னமாச்சும் இந்த மாதிரி மெல்வேர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்படி அதுக்கு பிறகு வந்து கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் ரன் ஆகுதுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அது வந்து ஸ்கேவேரா இல்லாட்டி உண்மையிலேயே ransomware அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி அது உண்மையிலேயே ransomware தானா, உங்கள்கிட்ட வந்து உங்களோட ஃபைல்ஸோட எந்த ஒரு பேக்கப்புமே இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கீயை வாங்கி தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பொதுவாக எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சில ransomware அட்டாக்கர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து இந்த டிக்ரிப்ஷன் கீயே இருக்காது. உங்களோட ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரன்சம் கிடைச்சதும் அதோட எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபேக்கான ஆட்களாக அவங்கள்ட்ட உண்மையிலே வந்து இந்த டிக்ரிப்ஷன் கீ இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அவங்கள வந்து மேபி நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணலாம். அதாவது நான் வந்து ஒரு 2-3 ஃபைல் அனுப்புகிறேன், அதை வந்து டிக்ரிப்ட் பண்ணி காட்டுங்க, அப்போ நான் பே பண்ணுறேன்னு. அப்படி இல்லாட்டி அவங்களே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு 2-3 ஃபைல் அனுப்புங்க, உங்களுக்கு ப்ரூஃப் தேவைன்னா நாங்கள் வந்து அதை டிக்ரிப்ட் பண்ணி காட்டுறோன்னு. பட் மோஸ்ட்லி அவங்கள்ட்ட வந்து கீ இருக்கும். ஏன்னா அப்படி கீ இல்லாட்டி வந்து அதை பற்றின நியூஸ் வந்து பரவிடும். ஸோ அதுக்கு பிறகு யாருக்கும் அந்த ransomware அட்டாக் வந்தால் கூட அவங்க வந்து பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து அந்த அட்டாக்கர்ஸ் கிட்ட வந்து டிக்ரிப்ஷன் கீ இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் அவங்க வந்து யார் அட்டாக் பண்ணாலும், ஒரு பெரிய கம்பெனி அட்டாக் பண்ணால் கூட அவங்க வந்து ரொம்பவே பெரிய அமௌண்ட்டெல்லாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவாக $1500 விட குறவாக தான் இருக்கும் அந்த அமௌண்ட். அதே மாதிரி தனியான ஆட்களெல்லாம் அப்படி அவங்க அட்டாக் பண்ணுற நேரம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை % டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தவிர சில ransomwares வந்து உங்களோட கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் இருக்க அந்த கண்ட்ரியை டிடெக்ட் பண்ணி அந்த கண்ட்ரியில் உள்ள அந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வச்சு உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படியே ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் போலீஸ்க்கோ இல்லாட்டி சைபர் கிரைம் டிவிஷன்ஸ்க்கு போனால் அவங்க வந்து கண்டிப்பாக ரன்சம் பே பண்ண வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அந்த அட்டாக்கர்ஸை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்க அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் நாங்கள் வந்து பே பண்ணணுமா இல்லையான்றதே முடிவு பண்ண வரும். அதுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் வேல்யூவை பொறுத்து தான் நாங்கள் வந்து அதை பே பண்ணலாமா இல்லையான்னு முடிவு பண்ணி வேணும்னா நாங்கள் வந்து பே பண்ணலாம். இப்போ எல்லாம் வெளிநாடுகளில் இந்த கிரிப்டோ கரன்சியோட தொடர்பே இல்லாத சில கம்பெனிஸ் கூட அவங்களோட அனுவல் பட்ஜெட்டில் இந்த பிட்காயின்ஸ் வாங்குறதுக்காக ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. ஏன்னா சப்போஸ் இப்படி ஒரு ransomware அட்டாக் ஒன்று வந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அந்த ரன்சமை பே பண்ணி அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் திரும்ப எடுக்கிறதுக்காக தான். இதிலிருந்து வழங்குது அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த பர்சனல் ஃபைல்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1990களில் இருந்தே வந்து இந்த ransomware அப்படின்ற ஒரு விஷயம் கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கடைசி 10 வருஷத்தில் தான் இது வந்து ரொம்பவே அதிகமாக எல்லாராலையும் பேசப்பட்டு இந்த அட்டாக்ஸோட எண்ணிக்கையும் வந்து ரொம்பவே அதிகமாகுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த கடைசி 10 வருஷத்தில் அதிகமாக யூஸ் ஆகின இந்த ransomware சிலதுகள் தான் இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது. இதில் மெயினாக சொல்லணும்னா கிரிப்டோலாக்கர், இது வந்து 2013 வெளியாகுது. கிட்டத்தட்ட 5 லட்சம் மெஷின்ஸை வந்து அட்டாக் பண்ணிச்சு. இது தான் வந்து இந்த ransomwareல ஒரு புதிய யுகத்தோட ஆரம்பமாக இருந்துச்சு. அடுத்து ஒரு முக்கியமான ransomware தான் WannaCry. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எக்ஸ்டர்னல் ப்ரூ அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் மூலமாக வந்து பரவக்கூடியது. இது வந்து உண்மையிலே NSA அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியால் தான் இது உருவாக்குனாங்க. பட் அவங்ககிட்ட இருந்து இது வந்து திருடப்பட்டு ஹேக்கர்ஸோட கைக்கு போயிடுச்சு. அடுத்து தான் NotPetya, இதுவும் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ப்ளூ வச்சு பரவுனது தான். அது வந்து ரஷ்யன்ஸால வந்து யுக்ரைனுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு சைபர் அட்டாக்ல ஒரு பகுதின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2017 கண்டுபிடிக்கப்பட்ட லெதலோக்கா, இது வந்து 2 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமா தான் ஃபோன்ஸ்களுக்கு வந்துச்சு. இது வந்து என்கிரிப்ட் பண்ணாது. பட் வந்து நம்மளோட ஃபோனோட யூசரை வந்து ஃபோனோட ஹோம் ஸ்கிரீனை தாண்டி போக முடியாத மாதிரி லாக் பண்ணிடும். இந்த லிஸ்ட்ல உள்ள ரொம்பவே ஆபத்தான ரன்சமேனா அது தான் GANCrypt. இந்த டெவலப்பர்ஸ் வந்து இது லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல $2 பில்லியன் அதிகமாக சம்பாதிச்சதா சொல்றாங்க. இதுக்கு பிறகு இந்த GANCryptோட தொடர்பட்ட நிறைய ransomwares லீக் ஆகுச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இப்படி புதுசா இந்த மாதிரி ransomwares இருக்கட்டும் இல்லாட்டி வேறு வகையான malwares வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து சரியான செக்யூரிட்டி ப்ராக்டிசஸை நீங்க ஆன்லைன்ல இருக்க நேரமோ இல்லாட்டி ஏதாச்சும் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ற நேரமோ யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்ஸ்ல இருந்து பாதுகாப்பா இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.